மதுரை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் இப்போ இருக்கிறது கோலாலம்பூர் செந்தூரில் இருக்கோம். சூப்பரான பிளேசஸ் பாருங்கள். சூரியன் மறைய போகுது. இப்போ ஈவினிங் வந்து நம்ம சமைக்க போகிறோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரைட். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு வந்து மதுரை ஸ்டைலில் ஒரு சீரக சம்பா பிரியாணி செய்ய போகிறோம். இது யூஸ்வலாக வீட்டு ஸ்டைல் மாதிரி பிரியாணி, அம்மா பாட்டி அந்த மாதிரி மதுரை ஸ்டைலில் செய்கிற பிரியாணி. ஓகே, ஸோ அதுதான் நான் இது தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பார்த்தலாமா? சரி, ஓகே. 1 கிலோ சிக்கன்னா. ஓகே. ஸோ இதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள், உப்பு, தயிர் போட்டு லைட்டாக பரட்டி வச்சுருக்கேன். ஓகே, ரைட்டு. அரிசி வந்து சீரக சம்பா நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசி. ஓகே. 1 கை கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 10 பச்சை மிளகாய். ஓகே. அப்புறம் இது வந்து ஆஸ் யூஷுவல் பிரியாணி மசாலா நீங்கள் ஒரு 4-5 எல்லாத்துலேயும் 4 போட்டுக்கோங்க. அதாவது கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை பிச்சு போட்டிருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈக்குவல் பார்ட்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் இது வந்து ஒரு 400 கிராம் பெரிய வெங்காயம், 250 கிராம் வந்து டொமேட்டோ, தக்காளி, அப்புறம் ஒரு கொத்து வந்து நம்ம போட போகிறோம் புதினா. ஆமாம். இது வந்து மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மசாலா தூள் சொல்லுவோம்ல, அந்த இது ஒரு 2 டீஸ்பூன். தேங்காய் பால். இது தேங்காய் பால். தேங்காய் பால் எவ்வளோ? தேங்காய் பால் வந்து ஒரு ஃபுல் தேங்காவும் அரைச்சு நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து கரம் மசாலா நம்ம வீட்டிலேயே அரைச்சது, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி. எண்ணெய் வந்து 150 ml. ஓகே, ரைட். என்ன? இது வந்து ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, ரைட், ஆரம்பிங்க. ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 150 ml ஆயில் ஊற்ற போகிறோம். ஓகே. ஸோ ஊற்றுறேன். அடுத்து வந்து நம்ம பிரியாணி மசாலா நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயம் வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அப்போ நீங்கள் பேசிக்காக வந்து நல்லா சமைப்பீங்க? ஆமாண்ணா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே சமையல் ரொம்ப பிடிக்கும். சரி. யூஸ்வலாக மதுரையில் இருக்க எல்லாருக்குமே மதுரை சாப்பாடுனால எல்லாம் ஃபேமஸ்ல. ஸோ அதனால பாட்டி பயங்கர சூப்பராக சமைப்பாங்க. அவங்க உசிலம்பட்டிக்காரவங்க. உங்க பூர்வீகம் வந்து மதுரை? மதுரை தான் பூர்வீகம். பாட்டி அம்மா சைடு பாட்டி எல்லாம், அம்மா சைடு பாட்டி வந்து உசிலம்பட்டி, அப்பா சைடு பாட்டி வந்து ஒத்தக்கடைன்னு சொல்லுவாங்க, அங்கதான் இருந்தாங்க. ஸோ அதனால பயங்கரமான ஒரு வேட்டைக்கார ஃபேமிலி தான். அதனால நல்ல குக்கிங் இன்ட்ரெஸ்ட். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய், அந்த இதெல்லாம் கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 400 கிராம் இதை போட்டுருவோம். ஸோ இப்போ சீக்கிரமாக இதை வேகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஒரு கை போடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், எப்படியும் ஒரு 10 நிமிஷம் இல்லை அந்த மாதிரி ஆகும். ஏன்னா நல்ல ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வெந்தாதான் அந்த பிரியாணி வந்து ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும், நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் ஒரு டிப்பு. அடுப்பு வந்து சின்னதாக வைக்கணும் இல்லையா? நெருப்பு இல்லை, நான் நெருப்பு ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். நம்ம நெருப்பு ஃபுல்லாக எப்போ வந்து அடுப்பு சிம்மில் வைக்கணும்னா, நம்மளோட அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடும் போது தான் சிம்மில் வைக்கணும். ஏன்னா ஒட்டும் அந்த டைமு. ஸோ இப்போ வந்து அது ஒட்டாது, நல்லா கிறிஸ்பியாக அது வேகட்டும். ஓ, நீங்கள் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது நல்லா அந்த பொன்னிறமாக வரணும். ஆமாம், பொன்னிறமாக கிண்டணுமா? கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டிக்கலாம். ஓகே, ஒரே இடத்துல. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. நல்லா எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க, நல்லா பொன்னிறமா வந்திருக்கா, இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே. இப்போ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி போட்டுடலாம். ஓகே. புதினா வந்து ஒரு கை ஃபுல்லா போட்டுக்கோங்க, உங்க கை பிடிக்கிற அளவுக்கு. ஸோ ரெண்டாவது வந்து கொத்தமல்லி, அடுத்து 10 பச்சை மிளகாய். ஓகே. நீங்க இதுல ஸ்கீரெல்லாம் வேணாம், அப்படியே போட்டுடலாம். ஓகே. இந்த டைம்ல நீங்க போடுறதுனால உங்களுக்கு அந்த எண்ணெயிலேயே அது வதங்கும் போது நல்ல ஒரு வாசனையும் வரும், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் உள்ள பிரியாணியில. ஒரு 1 மினிட் வதக்கிட்டே இருந்துட்டு நம்ம அடுத்து வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். அடுத்து வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போறோம். இதுல வந்து ஒரு 5 ஸ்பூன் நான் போடுறேன். 1 2 3
4 5 அடுப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப இதுக்கப்புறம் தான் ரொம்ப பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த மனமே வீடே மணக்குது. ஸோ அதனால என்ஜாய் பண்ணிட்டே நீங்க சமைங்க. குக்கிங் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் தான். இது வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள். இது யூஸ்வலா நம்ம வீட்டுல நம்ம அரைக்கல குழம்பு மிளகாத்தூள். நம்ம புளிக்குழம்பு, காரக்குழம்பு அதெல்லாம் யூஸ் பண்ற அந்த ஒரு மசாலா தான் இது. ஸோ அதையும் நீங்க இதுல போட்டுக்கலாம். இது என்னடா இதை போய் பிரியாணியில போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நம்ம போட்டுடலாம். நீங்க இப்ப பிரியாணி செய்யறீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா வரப்போகுதுன்றதுக்கு ஒரு சைன் என்னன்னா, இந்த மாதிரி அந்த மசாலா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து தொக்கு மாதிரி வரணும். அப்போ உங்களுக்கு அந்த பிரியாணி வந்து நல்லா வரும்ன்றதுக்கு ஒரு இதுதான் நம்மளுக்கு. கண்டிப்பா பிரியாணி சூப்பரா வரும். ஏன்னா இது பாத்தீங்கன்னாலே எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். தண்ணி தனியா பிரிஞ்சு இருந்துச்சுன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம். அது மெயினா என்ன ரீசன்னால அப்படி தனித்தனியா வரும்னா, நம்ம சரியா வெங்காயம் வதக்கலன்னா வரும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அது அப்போ நம்ம அடுத்தடுத்து ஒரு ஜாமானா போடும்போது அது அப்படியே பைண்ட் பண்ணிடும் எல்லாத்தையும். ஸோ அடுத்து வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலு. இப்போ இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இப்போ தான் அரைச்சிருக்கோம். இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம தக்காளி போட போகிறோம். தயிர் வந்து ஒரு 300 ml நம்ம ஊற்ற போகிறோம். நல்ல கெட்டியான தயிரை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம இதில் நல்லா வேக வச்சிடலாம். அந்த எண்ணெய் கீழே இருக்க எண்ணெய்லாம் மேலே அப்படியே மிதக்கும். அந்த டைமில் நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து சிக்கன் நம்ம போட போகிறோம். நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் தான் மேட்ரு. இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ரொம்ப ஃபுல்லில் இல்லாமல் கொஞ்சம் மீடியமில் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கீழே அடி பிடிச்சிரும். சிம்மிலையே வேந்தா ஓகேவா இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணியும் தேங்காய் பாலும் ஊற்ற போகிறோம். இப்போ இதில் வந்து 1 டம்ளர் ரைஸ் எடுத்தோன்னா 1.5 டம்ளர் தண்ணி, இதுதான் ரேஷியோ. ஸோ இப்போ நான் ஊற்றுறேன். 1 டம்ளர், 2 டம்ளர். மீதிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். இதில் 1 லிட்டர் தண்ணி இருக்குது, 1 லிட்டர் அப்படியே ஊற்றிடுறேன். கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுக்கோங்க, கொதிக்கட்டும். இப்போவே நீங்கள் வந்து உப்பு, காரம், புளிப்பு 3மே பார்த்துருங்க. இந்த டைம்லேயே நீங்கள் அது 3மே சரி பண்ணிடுங்க. புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லெமன் ஊற்றிக்கோங்க. உப்பு, காரம் கூட நீங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைம் போட்டாலும் கரெக்டாக நல்லா தான் வரும். நீங்கள் பயப்பட வேணாம். அதனால மிளகாத்தூள் போடணுன்னாலும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம வந்து ரைஸ் போட போகிறோம். ரைஸை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். என்ன அரிசி இது? இது வந்து சீரக சம்பா. இப்படியே நல்லா கிளறிடுங்க. ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன், நீங்கள் ஃபுல்லில் தான் வைக்கணும். சீரக சம்பாவில் மெயினான ஒரு விஷயம் வந்து நீங்கள் நல்லா கிளறிட்டு தண்ணி நல்லா நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் கிளறணும். இல்லைன்னா அப்படியே ஒரே இடத்துல சேர்ந்துட்டு சரியாக வேகாமல் போயிடும். ஸோ நீங்கள் நல்லா கொஞ்சம் கிளறினீங்கனாலே போதும். பாஸ்மதியில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி போட்டோடனே லைட்டாக கிளறிட்டு அப்படியே விட்டுற சொல்லுவாங்க. ஏன்னா பாஸ்மதி ரொம்ப கிளறினீங்கன்னா உடஞ்சிரும் ரைஸு. இது ஆல்ரெடி ரைஸே குட்டி ரைஸ்னால நீங்கள் கிளறினீங்கனாலும் அது உடையாது. ஆனால் நீங்கள் கிளறணும், இல்லைன்னா ஒரே இடத்துல போய் ஒன்றா சேர்ந்துக்கும், உள்ளே சரியாக வேகாது. ஸோ இந்த டைம்லையே நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு தோசைக்கல்லை ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது நல்லா சூடாகட்டும் கல். இது நல்லா தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் மேலே நம்ம நெய்யெல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை மேலே வந்து ஒரு வாழை இலை போட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சுருவோம். நம்ம இப்போ வந்து கீ போட்டுட்டு ஒரு நல்ல கிளறிட்டு ஆழ இலை வச்சு நம்ம தம் போடும். கீ வந்து உங்களோட விருப்பம் தான். உங்கள் வீட்டில் கீ நல்லா சாப்பிடுவாங்கன்னா நிறைய போடுங்க. சில பேர் வீட்டில் கீ பிடிக்காது அந்த ஸ்மெல்லு, அதனால விட்டுடலாம், நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கீ போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல மணமாக இருக்கும். மெயினான ஏன் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே போடாமல் எண்டிங்கில் போடுறோன்னா, இந்த டைமில் போடும்போது அது எல்லா அரிசியிலையும் போய் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தம்மோடு இருக்கும்போது அது நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப மனம் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த வீடே ஃபுல்லாக நம்ம அந்த தெரு ஸ்டார்டிங்லேயே உள்ளே வரவங்க என்னதான் சமைக்கிறாங்கன்ற மாதிரி அந்த லெவலுக்கு அந்த ஸ்மெல் வந்து போகும். ஸோ இப்போ ஒரு கிண்டிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷார்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த கிண்டு
இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் சட்டிலான பிரியாணி தான். உங்களுக்கு காரம் வேணா நீங்கள் கூட்டிக்கலாம். வேறு எந்த ஒரு மசாலாவும் இல்லை. எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பீஸ்லாம் நல்லா உள்ளே அமுக்கி விட்டுட்டு வாழை இலையை மேலே போட்டு நம்ம தம் போட போகிறோம். வாழை இலை எங்கே வாங்கினீங்க? வாழை இலை ஆப்போசிட்லேயே. இல்லை இது நான் பிரிக்ஃபீல்ஸில் வாங்கினேன். இப்போ வந்து நம்ம தம்மில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு யாராவது வீட்டில் ஹெல்ப் இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்கோங்க. உங்கள் வீட்டுக்காரும் உங்கள் பிள்ளைங்களையே கூப்பிட்டுக்கோங்க. இப்போ இது தூக்கி வச்சிடலாம். இது நல்லா நம்ம சூடாக இருக்கணும். தூக்கிடலாம். இந்த மாதிரி வேலைக்கு தான் இதெல்லாம் யூஸ் ஆகுது. இந்த பில்டப் எல்லாம் எல்லா வேலையும் வாங்கிட்டா நீங்க பாத்துட்டு இருந்தீங்கல்ல, எல்லா வேலையும் வாங்கிட்டு இந்த வேலைக்கு மட்டும் யூஸ் ஆகும். அப்படிதான் நாங்க சொல்லிக்குவோம். இது வந்து இனி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே தம்லேயே இருந்துட்டு நம்ம சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம சிம்லேயே வச்சிருந்தோம் தம்ல. அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்படியே இந்த இலையை தூக்கிடுங்க. அப்படியே இங்கே இந்த ஓரமாக வச்சு எடுங்க. நடுவில் வச்சு குத்தக்கூடாது, ஓரமாக தான் எடுக்கணும். தமிழ் போட்டாலே வந்துருக்கு. ஆமாம், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த ஷார்ட் வேணா நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஒரு சைடாகவே எடுத்து நீங்கள் பரிமாறுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரொம்ப குழையாமல் அந்த இந்த சைடெலாம் நல்லா சுட சுட அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பரிமாறிடலாம். இப்போ வந்து நம்ம பொங்கூஸ் பண்ண போகிறோம். பொங்கூஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்சல் பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்த ஆர்டரு. ஸோ சிக்கன் பிரியாணி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து பார்சல் பண்ண போகிறேன். இது இப்போ உங்களுக்கு ஒரு வேளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த டேயில் வந்து எனக்கு லீவாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக பண்ணி தருவேன். மெயினாக சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடேஸ்லாம் நாங்கள் ஃப்ரீயாக தான் இருப்போம். அந்த டைம் பண்ணி தருவோம். ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 ஆர்டர்னா 4-5 ஆர்டர் கிட்ட இருக்கு. என்னென்ன செய்வீங்க? நம்ம ஊர், அதாவது தமிழ்நாடு ஸ்டைல் எல்லா சாப்பாடுமே என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் ஹையஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு 70 பேருக்கு பண்ணியிருக்கோம். ஆமாம், 70 பேருக்கு பண்ணியிருக்கோம். பொங்கூஸ் ரெடி. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அண்ணா சாப்பிட போகிறாங்க. என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்றத அப்படியே பாருங்கள். ஸோ சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் போட்டு ரெடியாக இருக்குது. இது வந்து இக்கன் குராவுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிஷ்ஷு. அப்புறம் கொஞ்சம் வந்து ப்ரான்ஸ். இது வந்து மட்டன் சுக்கா. அப்புறம் கொஞ்சம் வந்து சாப்ஸும் போட்டிருக்கேன். இது வந்து சிக்கன் கிரேவி, வீட்டில் பண்ணுற சிக்கன் கிரேவி, ரைத்தா. ஸோ இன்றைக்கி வந்து அண்ணாக்கு விருந்து எங்கள் வீட்டில். ஸோ அண்ணா வாங்க சாப்பிட்லாம். ஆஹா, கமகமன் மணக்குதே. சிக்கன் பிரியாணி மதுரை ஸ்டைலு. மதுரை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து வாங்க நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து மற்றபடி நமக்கு சைடிஷாக அவங்க விருந்து வைக்கிறாங்க. மெயினாக சிக்கன் பிரியாணி செய்முறை எப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடடா, தட்டு நனைஞ்சு போச்சே. மதுரை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. வாங்க இன்னைக்கு ஒரு புடி. நண்பர்களே வாங்க சாப்பிடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடடா, அதாவது சிம்பிளாக செஞ்சாங்க, அவ்வளோ அருமையான ஒரு சுவையாக இருக்குது. இப்போ மசாலா வந்து ரொம்ப போடல, இல்லை வீட்டு மசாலா தான். ரொம்ப அதிகமான அந்த மசாலா வாடை இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருக்கு. சிக்கன் பிரியாணியில் இருந்த சிக்கன் நல்லா வந்துருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணாங்க. நல்லா வந்து அருமையாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அலட்டிக்காமல் ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி வீட்டிலே சூப்பராக செய்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நல்லாயிருக்கு. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் நான் வந்து அந்த மசாலா இந்த மசாலாலாம் போட்டு செய்வேன் அப்படின்னா நீங்கள் அது உங்கள் விருப்பம். இஞ்சி பூண்டு எவ்வளோ போட்டீங்க? 5 டீஸ்பூன். அண்டு அளவு. ஓகே. ஸோ இஞ்சி பூண்டு ஓகே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து சிக்கன் கிரேவியில் உள்ள சிக்கன். ஆஹா, இது சூப்பராக இருக்கே. அப்போ இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்குது. இது வந்து மட்டன் சுக்கா.
கொஞ்சம் காரசாரமா இருக்கும். ஆ மசாலாலாம் எங்கே பிடிக்கிறீங்க? அம்மா வீட்டில் நீங்களே செய்கிறது தான். இது வந்து இறால் 65 இறால் பொரியல். சூப்பராக இருக்கும். அது இரும்பு கடாயில நல்லா தவா மாதிரி. கடாயில் வந்து தவாவில் போட்டு செய்கிறீங்க. டீப் ஃப்ரை கிடையாது, டீப் ஆயில் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை. ஆயில் கம்மி, லைட்டாக எண்ணெயை போட்டு இந்த ஆம்லெட் மாதிரி. ஆமா ஆமா. நல்லா வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. உப்பு மிளகாவா? உப்பு மிளகாத்தூள், அப்புறம் வந்து மிளகுத்தூள். மிளகு, உப்பு, மிளகா, மிளகு 3 போட்டு லைட்டா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி பூண்டு லைட்டாக போட்டு அப்படியே பரட்டி பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். அதாவது நம்ம ஆம்லேட் போடுற மாதிரி தோசைக்கல்ல. அதே மாதிரி பொரிச்ச மீன். ரெண்டும் ஒரே மசாலா தான். ஆமா, அது ரெண்டுமே ஒரே மசாலா தான். நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. பிரியாணி சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். வரையில மதுரை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே சமைச்சு இங்கே உள்ள மக்களுக்கு ஆர்டர் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கும் சிக்கன் பிரியாணி இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஏதாவது வேணும்னா நான் மேலே வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி போடுறேன், அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். வேறு பிரியாணிலே என்னென்ன பிரியாணிலாம் செய்வீங்க? பாஸ்மதி சென்னை ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி, அப்புறம் சீரக சம்பாலே மசாலா சின்ன வெங்காயம்லாம் போட்டு அது கொஞ்சம் இன்னும் வேற ஸ்டைல், அது ஒரு அந்த பிரியாணி. அப்புறம் பாஸ்மதியிலே 2-3 வெரைட்டி. ஸோ அதோட சேர்ந்து நம்ம நெய் சாதம், அதாவது தேங்காய் பால் சாதம் வித் பெப்பர் சிக்கன் கிரேவி, ஒரு நல்ல காம்போ. அது நல்லா போகும் நம்ம கிட்ட. அப்புறம் சில பேர் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாம்பார், ரைஸு, கூட்டு பொரியல், இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட். இப்போ நான்வெஜ்லாம் எப்படி, அது ஹலால் முறையா இந்த மாதிரி? ஆமாம், கண்டிப்பாக ஹலால் முறை. ஏன்னா நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக அந்த மாதிரி கடையில் தான் நாங்கள் வாங்கி சமைப்போம். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம் அந்த விஷயம். ஓகே ஓகே. உண்மையிலே பிரியாணி வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் வந்து நல்ல புதுமையாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலில் நீங்கள் சமைப்பீங்க, எனக்கு இது செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிஷ் இருந்தால் எனக்கு வந்து நம்பர் போடுறேன், மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து நேரடியாக நீங்கள் சமைக்கிறத வீடியோ எடுத்து நம்ம போடுவோம். நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கலாம், சின்னதாக ஸ்டால் கடை இருக்கட்டும், அல்லது வீட்டிலே வந்து நீங்கள் எதாவது நல்லா சமைப்பீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதையும் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுப்போம். மலேசியா முழுவதும் தொடர்பு கொள்ளலாம், சிங்கப்பூர் ஆல்சோ. அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அவங்களுக்கு பயங்கர பிஸி ஷெடியூல், அதுலேயும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உடனே வந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா வந்ததுக்கு. நல்லது, ஆல் தி பெஸ்ட். கடைசி வரைக்கும் உங்கள் பேரை சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் ஈவா. ஸோ என் ஹஸ்பண்ட் பேர் திவாகர். ஸோ எங்கள் அண்ணா வந்து ஐடி கொடுப்பாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே போல் அடுத்த சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை. பாய்.